எல்லாம் என் தலை விதி, எல்லாம் என் நேரம். வாய்க்கு வழங்காதது எல்லாம் தின்னு தொலைய வேண்டியிருக்கு. என்ன சொன்னீங்க? ஒண்ணு இல்லடி அம்மா. சமைச்சது நீ சமைச்சியா இல்ல உன் அத்தைக்காரி சமைச்சாலன்னு யோசிச்சேன். அதான். சமைச்சது ஆறா இருந்தா என்ன, வாயை மூடிட்டு சாப்பிடணும். கக்கூஸ் கழுவுனதெல்லாம் மறக்காதுன்னு நினைக்க. என்னது இது? வெயில்ல இருந்து வந்திருக்கீங்க, தண்ணி. ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்ல, நான் செம்ம கடுப்புல இருக்கேன், போயிடு. ஏலே முத்துப்பாண்டி, என்னாச்சுல உனக்கு? இங்கன வா, இங்கன வந்து உட்காரு வா. வால. இப்ப எதுக்குல இம்புட்டு வெறுப்பா இருக்க? வேலை போயிரும் போல இருக்கத்த. எஸ்பிஏ நேர்ல ஸ்டேஷனுக்கு வந்து என்னை கிழின்னு கிழிச்சிட்டாரு. ஆத்தி, உன் வேலை போயிருமா? என்னல சொல்லுத? பிஸ்டலை காணும்னா கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க. சொல்ல போனா விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே எஸ்பி என்னை உடனடியா சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும். ஆனா பண்ணல. 2 நாள் டைம் கொடுத்திருக்காரு. சல, அத டைம் கொடுத்திருக்காங்கல்ல. உன் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கலல்ல. பரவ எதுக்குல இம்புட்டுக்கும்? சும்மா விடலத்த. நாயை ஏசுத மாதிரி என்னை ஏசி விட்டுருக்காரு. 2 நாள்ல நான் துப்பாக்கியை கண்டுபிடிக்கிறேன்னா சஸ்பென்ஷன் தான். இல்லனா என் மேல கிரிமினல் ஆக்ஷன் எடுப்பாங்க. அப்படின்னா என்னல முத்துப்பாண்டி? என்ன குற்றவாளி மாதிரி கைது பண்ணுவாங்க, ஜெயில போடுவாங்க. அடியாத்தி, என்னல சொல்லுத? ஜெயிலுக்கு போயிட்டு அம்பிடுத்தாத்த என்னோட எல்லா பவரும் போயிடும். பதவி போனா கூட பரவாயில்ல, கிரிமினல் ரெக்கார்ட்ல வந்துட்டா என் வாழ்க்கையே போயிடும். அப்புறம் அரசியல்ல கூட நிக்க முடியாது. ஐயோ, என்னல? ஏல, ஒரு துப்பாக்கி காணாம போனதுக்கா இம்புட்டெல்லாம் செய்வாங்க? எல்லாம் அந்த சமூகத்தோட வேலை. இந்த எஸ்பியை சமூகத்துக்கு வேண்டிய வந்தா, அதான் என்னை அசிங்கப்படுத்தி என் வாழ்க்கையை கெடுக்க பாக்குறா. ஏலே, இது சமூகத்தோட வேலை இல்லலே. நிக்காளு தருத்தரம் பிடிச்சவன். இவ வந்த ராசில பாருல, என்னைக்கு நீ இவ கழுத்துல தாலி கட்டுனியோ அன்னையில இருந்து இவளோட கரகம் உன்னை புடிச்சு பேயா ஆட்டி வைக்குது. உன்னை மட்டும் இல்லல, உன் வேலையையும் பழி வாங்கதாம்ல இவ வந்திருக்கா. இந்தாருங்க பெரியாத்தா, உங்க மருமவன் பெரிய போலீஸ், ஆளு 6 அடி வளர்ந்துருக்காரு. ஒரு துப்பாக்கியை பத்திரமா வச்சுக்க தெரியாதா? அது ஏன் கரகமா? ஏன் நீங்களும் இந்த வீட்டுக்கு வந்த பிறகுதான் இந்த விஷயம் எல்லாம் நடந்திருக்கு. அப்போ இது உங்க கரகமா இருக்காதா? என்னது ஏன் கரகமா? ஏண்டி, நான் எப்பேற்பட்டவன் உனக்கு தெரியுமா? என் புகுந்த வீட்டுல நான் காலடி எடுத்து வச்சதுல இருந்து பொண்ணும் மணியுமா பொங்கி வழிஞ்சுதுடி. அத முதல்ல தெரிஞ்சுக்க. இத பாரு, இருக்கிற நகையில சும்மா 4-5 தான் எடுத்து போட்டு வந்திருக்கேன். மீதி இருக்கிற நகையில எடுத்து போட்டு வந்தா இந்த வீடு தாங்காது. வெறும் என் குடும்பத்தில இருந்து வந்து வெறும் கழுத்தும் மூளைக்காதுமா வந்தது நீ. நீ என்ன பார்த்து கரகன்னு சொல்லுதியா? கேட்டி, உனக்கு எம்புட்டா தப்பு இருக்கும். வெறும் என் குடும்பத்தில இருந்து நானா வரல, உன் மருமவன் தான் தாலிய கட்டி பஞ்சாயத்துல கால்ல விழுந்து என்னை கூட்டிட்டு வந்தாரு. அத ஞாபகம் வச்சுக்க. ஏலே, பாத்தியாடே என்ன பேச்சு பேசுதா பாத்தியா? நீ அவ கால்ல விழுந்தவளை கூட்டிட்டு வந்தியா? ஏல, இந்த பேச்செல்லாம் உனக்கு தேவையால? இருக்கப்பட்ட குடும்பத்தில இருந்து நீ வந்து என்னத்த பிரயோஜனம்? இப்படி மூட்டி விட்டு சோறு திங்கறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? யார்டி மூட்டி விட்டா? நீதான். உனக்கு நேரடியா என்கிட்ட துப்பு இல்ல.
உன் மருமவனுக்கு என் அண்ணன் கிட்ட மோத துணிச்சல் இல்ல. இருக்கிற கோவத்தை எங்க கிட்ட காட்டுதியலோ? யாருக்கு யாருக்கு துணிச்சல்? வர சொல்றீங்க அண்ணனே, நானும் அவனா பாத்துருவோம். அப்படி எங்க அண்ணன் இங்க வந்து உங்க உசுறு போயிடக்கூடாதுன்னு இறக்கப்பட்டு நான் இங்க வரல. எங்க அண்ணன் கொலகாரன் ஆயிடக்கூடாதுன்னு தான் இங்க நான் வாழவே வந்தேன். அம்புட்டு வீரமான ஆளா இருந்தா என்னை எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க பாப்போம். என் அண்ணன் கூட நேருக்கு நேரம் மோதுங்க பாப்போம். வெறும் பயமாவல உனக்கு அம்புட்டு வாயா ஒண்ணா? வேணா, அத்தைக்கு தெரிஞ்சா உங்க மானம் போயிரும். கைய ஓங்காதீங்க சொல்லிட்டேன். உங்க நான் என்னடி பண்ணுவேன்? என்ன பண்ணுவ? என்ன செய்வ? ஐயோ எசகி, என்னடி எசகி? ஐயோ எசகி, எசகி என்னடி ஆச்சு? ஐயோ படுபாவி எல்லை மானம் கெட்டவனே. இவ உன் பலத்துக்கு சரி சமமாவாளா? தைரியமான ஆளா இருந்தா உனக்கு சரிக்கு சமமான ஆளுகிட்ட போய் சண்டை போட வேண்டியது தானே? பாவி. ஐயோ எசகி, புள்ளைய போட்டு இப்படி அடிச்சிருக்கானே, எனக்கு கேட்கறதுக்கு ஆளே இல்லையா? தேவையில்லாம நடு வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஒப்பாரி வைக்குத. மஞ்சத்தோட அள்ளி வையே, காயப்பட்ட இடம் 2-3 நாள்ல பட்டு போயிரும். என்னமோ எங்கேயுமே நடக்காதது நடக்கிற மாதிரி ஆவுன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க. இல்ல பாண்டி, நீ போல, நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்து சாப்பிடல. அதுக்கு 2 கேடோ கெட்டு போடு. வா, நான் ஒரு சத்தம் சை. தண்ணியில ஆட்டம் போட்டானா? காய்ச்சல் வேற இருக்கு, நெஞ்சில சளி கட்டிருக்கு. சரி, இப்போ உனக்கு ஒரு ஊசி போட்டுட்டு அப்புறமா உனக்கு சாக்லேட் தரேன். ஓகே, ஊசி போடலாமா? ஊசி வேணாம். பயப்படாதப்பா, பயமா இருக்கு. உடம்பு சரியாகணும்னா ஊசி போட்டா தானே சரியாகும். ஊசி வேணாம். ஆகாதுடா, வலிக்காது. இந்த மருந்து வாங்கி கொடுத்துருங்க, சீக்கிரமா சொல்லிடுறேம்மா. ஓகே ஓகே, பை பை. ஏன் என் புருஷன் என்ன கலெக்டர் வேலையா பாக்குறாரு? டிரைவர் வேலை தானே பாக்குறாரு. ஏன் மாசம் 1000 ரூபாய் கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை நம்ம பவருக்குள்ள வராது. கவர்மெண்ட் எல்லாம் அதெல்லாம் கொடுக்கறது ஒரு கண்டிஷன் வச்சிருக்காவல, அதெல்லாம் இருந்தா தானே தருவாவ. உன் வீட்டுக்காரர் என்ன சாதாரண டிரைவரா? கவர்மெண்ட் பஸ் டிரைவர்லா, வருமான வரிலாம் கட்டுறாவ வருஷம். அவர் மனைவிக்கு எப்படி ஊக்கத்தொகை கொடுப்பாவ? சம்பாதிக்கிறது என் புருஷன் தானே, நான் இல்லையே. பொறவே எதுக்கு தரக்கூடாதுன்னு சொல்லுதியே? பாரு, நீ என்கிட்ட பேசி ஒன்னும் ஆக போறது கிடையாது. நேரா தாசில்தார் ஆபீஸுக்கு போ, அங்கிட்டு போய் உன் பஞ்சாயத்தை வையி. இல்ல அடுத்த 6 இதோ இந்த மீச வேலை இருந்தா என்னாச்சு மீச? உன் பிரச்சனை என்ன? வருஷத்துக்கு 415 ரூபாய் வீட்டு வரி கட்டிக்கிட்டு இருந்தேன். இப்ப என்னடானா 4000 ரூபாய் கேக்குறீங்க. இது நியாயமா பிரசிடண்ட்? பாருங்க, நீங்க சொல்ற இதுவும் என் பவருக்குள்ள வராதுதேன். இருந்தாலும் சொல்லுதேன், வருஷத்துக்கு 4000 ரூபாய்னா மாசத்துக்கு எம்பிட்டு ஆகுது? ஒரு 300 சொச்சம் தானே ஆகுது. நீர் தான் கமிஷன் கடை வச்சிருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கே 4000ல இருந்து 5000 சம்பாதிப்பீரு. நீங்க போய் இந்த 300 சொச்சத்துக்குலாம் பஞ்சாயத்துல வந்து நிக்கலாமா? நல்லா இருக்கா சொல்லுங்க? என்னதான் இருந்தாலும் எப்படியா எங்களால அவ்வளவு பெரிய அமௌண்ட் கட்ட முடியும்? பிரசிடென்ட், எங்க பக்கமும் கொஞ்சம் நியாயமா பேசுங்க. அந்த தொகை வந்துதுன்னா நாங்க கட்ட போறோம், பயன்படுத்துறீங்க. இவனை என்ன இன்னும் காணோம்? எங்க போய் தொலைஞ்சான்? வீட்டுக்கு வேற போய் சாப்பிடணும், திரும்ப வரணும். 3 மணி ஆச்சுன்னா பேஷண்ட்ஸ் வேற வரிசையா வந்துருவாங்களே. இப்ப என்ன பண்றது? இப்ப வேற ஒருத்தி நேரங்கட்ட நேரத்துல போன் அடிக்க. நாங்க கெட்ட மாட்டோம்லாம் சொல்லல. உங்களால எவ்வளவு கட்ட முடியும்? நீங்க சொல்லிட்டு போயிருவீங்க. நீங்க இருக்குங்க. நான் சொல்றது புரிய மாட்டேங்க. நான் போய் பேசி பார்த்துட்டு அங்க ஒத்துக்க மாட்டறவ. ஏகோ நான் சொல்றது புரியலையா? உன் பஞ்சாயத்து பேச வேண்டியது இது இல்ல. நீ கலெக்டர் ஆபீஸ்க்கு தானே போணும். வரமாட்டான் போல இருக்கே.
பேசாம நாமளே ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிடலாம். அம்மா, என்னம்மா, நான் நல்ல பசையில இருக்கேன். என்ன சமைச்சிருக்கேன்? கேட்டி, என்ன எதுன்னு விவரம் எல்லாம் கேட்காத. நான் நேர்ல சொல்லுதேன். என்னாச்சுமா? உடனே உன் மருந்து டப்பாவை எடுத்துக்கிட்டு நீ நம்ம வீட்டுக்கு சீக்கிரமா வாட்டி. என்ன? எதுக்குமா? எதுக்காக? என்ன ஆச்சுன்னு சொல்லு. நான் நேர்ல சொல்லுதேன். இப்ப யாருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுமா. கேட்டி, இப்ப நீ வர போறியா இல்லையா? எல்லாமே நேர்ல பேசிக்கலாம். நீ சீக்கிரமா வா. சரி சரி, நீ அழாத, நான் வரேன். சீக்கிரமா. ஒண்ணுல இசக்கி, கொஞ்சம் பொறுத்து கொட்டி. எப்படி காயம் இருக்கு பாரு. என்னம்மா இது? வா. என்னாச்சு இவளுக்கு? நல்ல வேளை நீ வந்தியே. சீக்கிரம் அவ காயத்துக்கு மருந்து போட்டுட்டி. ரத்தமே நிக்க மாட்டேங்குது. மா, என்னம்மா இது? இவ்ளோ டீப்பா கட் ஆயிருக்கு. எதுல மோதிக்கிட்டா? எசக்கி, ஏதாவது கல்ல கில்ல தடுக்கி கீழே விழுந்துட்டியா? ஐயோ, அதெல்லாம் இப்ப எதுக்கிட்டி? முதல்ல நீ ரத்தத்தை நிப்பாட்டு. மஞ்சள் பொடி வச்சும் ரத்தம் நிக்க மாட்டேங்குது. நிக்காதுமா, இது ரொம்ப டீப்பா கட் ஆயிருக்கு. ஆக்சுவலா ஸ்டிச்சிங் போடணும், அப்பதான் நிக்கும். முதல்ல புண்ணை கிளீன் பண்ணணும்ல. நீ போய் தண்ணியை கொதிக்க வச்சு கொண்டு வா. அதுக்குள்ள நான் ட்ரை கிளீன் பண்ணி விடுறேன். சரி டி. சம்திங் இஸ் ராங். எப்படி இவ்ளோ பெரிய காயம் வந்துச்சு? அதெல்லாம் இப்ப பேச நேரம் இல்ல டி. நீ முதல்ல காயத்தை சுத்தம் பண்ணு. நான் போய் சுடு தண்ணி வச்சு எடுத்துட்டு வரேன். மா, இப்ப பதில் சொல்ல போறியா இல்லையா? எப்படி இவளுக்கு அடி பட்டுச்சு? எசக்கி, நீயாவது சொல்ல போறியா இல்லையா? ஆமா, என்னமோ உலகத்திலேயே இல்லாத அதிசயம் மாதிரி. இவ நேருக்கு நேரா நின்னு பாண்டி பைய கூட சரிக்கு சமமா மல்லு கட்டுனா அவன் ஆம்பளை. இவ வாய் அடக்காம இருப்பானா? சும்மா அப்படி தள்ளி விட்டான். இவ பொத்துரு தூண்ல போய் விழுந்துட்டா. அத காயமா போயிடுச்சு. இப்ப ஊர் உலகத்துல நடக்காததையும் அவன் பண்ணிட்டான். என்னமோ சும்மா என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இத பாரு, வந்தமா மருந்து போட்டமா பேசாம போனமான்னு இருக்கணும். வள வளவன்னு பேசிக்கிட்டு இருக்காத, புரியுதா? ஓ, இப்ப தெரியுது. அதுக்குதான் ரெண்டு பேரும் மறைக்கிறீங்களோ? இப்பதாண்டி பிரச்சனை முடிஞ்சது. மறுபடியும் ஆரம்பிச்சு வைக்காத. உனக்கு புண்ணியமா போகட்டும். எப்படிமா? பாருமா, கொலவெறி தாக்குதல் நடத்திருக்கான். ரத்தம் எப்படி வருதுன்னு பாரு. கொஞ்சம் ஓங்கி தள்ளி விட்டிருந்தா ஸ்கல் பிராக்சர் ஆகி உள்ள ஹேமரேஜ் ஆயிருக்கும். அப்புறம் என்ன ஆகுறது? இதை இப்படியே விட சொல்றியா? பிரச்சனை எல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். இப்ப இவளுக்கு மருந்து போட்டு விடு. ரத்தம் நிக்கல பாரு. முடியாதுமா. எங்க அவன்? இப்ப அவன் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கணும். ஏய் முத்துப்பாண்டி, ஏய் முத்துப்பாண்டி, ஐயோ வாடா. இப்பதான் அவன் உறங்க போனான். அவன் வந்ததுக்கு பிறகு பேசிக்கலாம், கேட்டுக்கலாம். மருந்து போட்டு விடுடி. அவன் அடிப்பான், கொல்லுவான். இவ வாங்கிக்குவா. நான் வந்து மருந்து போட்டு விடணுமா? ஏமா, இது என்ன உன் காலம் இல்ல உன் புருஷன் காலம் நினைச்சியா? எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பொண்ணு மேல அவன் கை வச்சிருப்பான். இன்னும் பொண்ணு அடக்கி ஒடுக்கி உட்கார வைக்கிற காலம் நினைச்சிட்டான் அவன். ஏய், இப்ப எதுக்கு இம்புட்டு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்க? இது பாரு, டாக்டர்னா வெறும் மருந்து மட்டும் போட்டு போய்கிட்டே இருக்கணும். சும்மா ஒள ஒள ஒளன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காத. இவன் என்னடி செத்தாடி போயிட்டா? இத்தினூண்டு காயம், அதுல இத்தினூண்டு ரத்தம். என்னமோ இதுக்கு போய் வானத்துக்கும் பூமிக்கும் தக 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 தகன்னு குதிச்சுக்கிட்டு இருக்க. ஏய், இப்ப இதே மாதிரி உன் மண்டையை நான் உடைச்சு காட்டுறேன். உன்னோட ரத்தத்தை நீ பார்த்தனா நீ எப்படி ரியாக்ட் பண்ற நானும் பாக்குறேன்டி. இரு, உன்ன கேட்டி. விடுமா. மதனிய போய் அடிக்க போற. முடியாதுமா. எல்லாம் இவ செய்யற வேலை. பரணி, தூண்டி விட்டு அவனை இவதான் அடிக்க வச்சிருக்கான்.
சொன்ன கேளு. முதல்ல இவ இந்த வீட்டை விட்டு போனாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிருமா? இவ இந்த உலகத்தை விட்டு போயிட்டா மொத்த பிரச்சனையும் முடிஞ்சிரும். அவ மண்டையை உடைக்காம நான் விட போறதில்லமா. விடுமா, விடு. கும்பிடுதேன், உன்னை கை எடுத்து நான் கும்பிடுதேன். கோபப்படுற நேரம் இல்லட்டி இது. முதல்ல அவளுக்கு மருந்து போட்டு விடு. அவ மயக்க போட்டு விழுந்துற போராட்டி. நான் விட முடியாதுமா. வாயை மூடிட்டு போறதுக்கு நான் ஒண்ணு சாதாரண பொண்ணு இல்ல. இன்னைக்கு உன் மகனை ரெண்டுல ஒண்ணு பார்க்காம நான் விட மாட்டேன். எசக்கி, வாடி என் கூட. வாடி, எந்திரி. இருட்டி, கொஞ்சம் பொறுமையா இரு. சொன்ன கேளு. அவளுக்கு மருந்து கூட போட்டு விடாம எங்கடி கூட்டிட்டு போற? மருந்து போடக்கூடாது. இதே ரத்தத்தோட கூட்டிட்டு போய் மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல இவள நிறுத்துவேன். இந்த ரத்தத்தை பார்த்தாதான் போலீஸ்க்கு அவன் செஞ்ச குற்றத்தோட அளவு புரியும். எசக்கி, நீ வாடி போலாம். ஐயோ, இப்ப போலீஸ் எல்லாம் வேணாண்டி. குடும்ப மானமே போயிடும்டி. மா, வாய் மூடுமா. இவளோட தன்மானத்தை விட குடும்பமான ஒண்ணு முக்கியம் இல்ல. அப்படியே குடும்ப மானத்தை பத்தி நினைக்கணும்னா உன் பையன் தான் இவன் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணிருக்கணும். எசக்கி, இன்னைக்கு இந்த பொறுக்கி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை புடிச்சு அரெஸ்ட் பண்ண வச்சாதான் அவன் அடங்குவான். வாடி போலாம். கேட்டி, கேட்டி பரணி, சொன்ன சும்மா கேளு. இருமா. வேணாண்டி. நீ வா. பிரச்சனையை பெருசு பண்ணாத. பரணி. ஐயோ, இந்த பரணி பைத்தியக்காரி என்ன செய்ய போறான்னு தெரியலையே. ஷோ, இந்த நேரம் பார்த்து இந்த மக்கு பாண்டி வர குளிக்க போயிட்டான். எலே முத்துப்பாண்டி, ஐயோ எலே முத்துப்பாண்டி, யாரு? எலே பாண்டி. ஐயோ, குடி முழுக போகுதுல. இத பாரு, உன் தங்கச்சி பரணி இருக்கால, அவ எசக்கி இழுத்துக்கிட்டு பொம்பளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாள. இது பாரு, பொண்டாட்டி அடிச்சதா உன் மேல கேஸ் கொடுக்க போறாள. ஐயோ, எலே சீக்கிரம் வெளியில வந்து தொலைல. இருங்க வரேன். சீக்கிரம் வா. ஐயோ, கேட்டி, சொன்ன கேளுடி. வேணாண்டி. எசக்கிக்கு முதல்ல மருந்து போட்டு விடு. வாடி, வீட்டுக்கு போலாம். மா, நான் ஒரு டாக்டர். எந்த காயம் எவ்வளவு ஆபத்துன்னு எனக்கு தெரியும். இவளை நான் மெதுவா சரி பண்ணிக்குவேன். ஆனா கம்ப்ளைண்ட மட்டும் உடனே கொடுத்தாகணும். ரத்த காயம் ஆறதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்தாகணுமா. என்ன தடுக்காதமா, விடுமா. கேட்டி, பரணி. ஐயோ, சொன்ன கேளுடி. போலீஸ் எல்லாம் வேணாண்டி. சொன்ன கேளு. சும்மா இருமா. பரணி. பரணி, வேண்டாம். பரணி. கேட்டி, ஏய், பரணி. ஏய், பரணி. ஏய், பரணி. ஓடு ஓடுல. பரணி. பரணி. இரு. நில்லுடி. போலீஸ் எல்லாம் வேணாம். நில்லு. அவ புருஷங்காரன் வந்துட்டான். அவனுக்கு பதில் சொல்லிட்டு அவளை கூட்டு போ. விடுன்னு சொல்றல. பரணி, என்ன என்கிட்டயே ஓவரா திமிரு பண்றியா? அவளை மரியாதை விடு. இப்ப நீ வழிய விடல, இங்கேயே வச்சு உன்னை அசிங்கப்படுத்திடுவேன். வழிய விடுறா. ஏய், இவன் எசக்கியோட புருஷன். இவனுக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கிட்ட இருக்கு? புருஷன்னா இவன் என்ன இவளுக்கு ப்ரொப்ரைட்டரா? என்ன வேணாலும் செய்வானா? புருஷனா இருக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இவனை மனுஷனா இருக்க சொல்லுங்க. இங்க பாருங்க, மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கான். இவன் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். சீ! ஏய், என்னடி? இவன் எங்க இருந்த வந்த வெறும்பையனோட மவ? இவளுக்காக உன் சொந்த அண்ணனையே காட்டி கொடுப்பியா? உடம்பு பிறந்தவன் மேல கேஸா கொடுப்ப? ஏய், அவன் மேல மட்டும் இல்லடி, ஓ மேலயும் சேர்த்துதான் கேஸ் கொடுக்க போறேன். நீ தூண்டி விட்டுதான் இவன் அடிச்சான்னு சொல்லி உன்னையும் தூக்கி உள்ள வைக்கதான் போறேன். எசக்கி, நீ வாடி. பரணி, வேணா சொன்னா கேளு. டேய், கட்டின பொண்டாட்டி அடிச்சு மண்டையை உடைச்சிருக்கியே, உன் பேச்ச நான் ஏன்டா கேட்கணும்? மரியாதையை வழி விடு. கேட்டி, பரணி, வேணாம் டி. முதல்ல அவளுக்கு மருந்து போட்டு விட்டு ரத்தத்தை நிறுத்துற வழிய பாரு. தடுக்காதமா. என்ன இது? எல்லாரும் முன்னாடியே நடுவுல வச்சு இப்படி பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம குடும்பத்துக்கே ஒரு அவமானம் வர மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க நீ. வாங்க சார், வாங்க. நான் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுதான் மானத்தை வாங்கணும்னு நினைச்சேன். ஆனா உங்க மகன் தான் நடு ரோட்லயே நிறுத்தி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். வேணாம் பரணி, அப்பா சொல்றது கேளு. வா, எதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வா. இந்த விஷயத்தை மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நான் பேசணும். இங்க பாருங்க, மண்டைய உடைச்சு எவ்வளவு ரத்தமா போயிட்டு இருக்குன்னு. நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்கு. இவ சிந்துற ஒவ்வொரு துளி ரத்தத்துக்கும் உங்க மகன் பதில் சொல்லி ஆகணும். இப்படியே விட்டேன்னு வைங்க, இவன் நிச்சயமா எசக்கி மேல கை வச்சுக்கிட்டே இருப்பான்.
என்ன தடுக்காதீங்கப்பா ப்ளீஸ். இந்தாளா பரணி இரு. இந்தாரு, நீ இசக்கி மேல எம்புட்டு பாசம் வச்சிருக்க. இவன் நல்லபடியா இருக்கணும் தான் நீ நல்ல விதத்துல பேசிக்கிட்டு இருக்க. இருளா, நான் சொல்லுறத கேளு கொஞ்சம். இப்ப நீ போலீஸ் ஸ்டேஷன் போறதுனால என்ன நடக்கும்? ரோசனை பண்ணி பாரு. இந்த விஷயம் உடனே அந்த விரும்பிய சண்முகம் காலில் போய் விழும். அவன் என்ன செய்வான்? உடனே நேரே இங்க ஓடி வந்து ஒரு கொலை வெறியில உன் அண்ணனை போட்டு தள்ளிட்டு அவன் ஜெயிலுக்கு போயிடுவான். அவன் ஜெயிலுக்கு போயிட்டா அப்புறம் என்ன நடக்கும்? அவன் இசக்கி வெள்ளச்சேலையை கட்டிக்கிட்டு நிப்பான். அங்க உன் மாமன் பொண்ணுங்க நடுத்தெருல நிக்குங்க. இத முதல்ல நீ நினைச்சு பாரு, அந்த விரும்பைய தாங்குவானா இல்ல பாவம் இந்த இசக்கி தான் தாங்குமாத? இதெல்லாம் தேவையா? நான் இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கணும்னா உடனடியா இங்கேயே இந்த இடத்துலயே எல்லாரும் முன்னாடியும் இவன் இசக்கி கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் அடிச்சது தப்புதான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு.